ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நம்மளோட சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு குட்டி கிளிப் கொடுத்துருந்தால நான் நிறைய வீடியோஸ் போட போகிறேன் வேறு மாதிரி. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எனக்கு தீபாவளி கிஃப்ட், தீபாவளிக்கும் என் பர்த்டே வருது, அதுக்கான கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், இப்போ வந்துருச்சு. அது நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வீட்டு அட்ரஸ் சொல்லி தரக்கூடாது. ஓகேவா, இது அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது என்ன அதுன்னா, எந்த பக்கம் அன்பாக்ஸ் பண்ணுறது? இந்த பக்கம் பண்ணுவோம். பேரிஸ் மேக்கர் ஒரு நிமிஷம் வச்சுக்கா. ஓகே, கீழே உட்காந்து பண்ணால் நல்லாயிருக்கும், பட் சேர் மேலே தான் உட்காந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் கொடூரமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிரிப்போமா? நானே வாயில் மியூசிக் போட்டுக்கிறேன். வரமாட்டேன். என்னடா இது, ஒரு அன்பாக்சிங் பண்ணுறது ஒரு கஷ்டமாக இருக்குமா? வந்துருச்சு. இது எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ், லோ பட்ஜெட் ட்ரைபேட் வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ அமௌண்ட்னா 500 rupees வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே என்ன நல்லா இருக்குது பாருங்கள். ஒரே இதில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஆஃபரில் அப்படியே பிடிச்சிட்டேன். ஃபஸ்ட் எல்லாம் டைட்டாகவே இருக்குது. ஒரு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. அங்கே என்னன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் வீடியோகிராஃபிக் ஃபார் டிக்டாக் அண்ட் யூடியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. தெரிதா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன எடுப்போம்? இது ஹோல்டர். ஆமாம், ஃபோன் ஹோல்டர். அப்புறம் நான் இப்போ எதுவுமே ஸ்டாண்டாக வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே, அடுத்து இதுதான் நம்ம முக்கியமான ஐட்டம். பேக்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள காலி டப்பா. இதில் மைக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஃப்ரீ ஆஃபரில் வந்தது. அப்படி பார்த்து வாங்கியாச்சு. மைக்கு தெரியுதா? மைக். ஓகே, அடுத்து ஆட்டோமேட்டிக்கில் ப்ளூடூத் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம தனியாக உட்காந்து வீடியோ எடுத்தால் அதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ லைக் இட். குட்டி அழகாக இருக்கு. டாய். அடுத்து வேறு என்ன இருக்குது? என்னன்னு தான் தெரியல, பார்க்க ஏதோ லைட்டு மாதிரி இருக்குது. எப்படி ஓப்பன் பண்ணுறது வேறு தெரியல. ஐயோ சரி, நான் அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். என்னால் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ நம்மளோட மெயின் ஐட்டம் வெளியில் வரப்போகுது. ஹீரோ டாடா. எஸ், நம்மளோட லோ பட்ஜெட் ட்ரைபேட். இது 500 சொல்லி வாங்கினேன். மொத்தமாக எல்லாமே 500 ரூபாய்க்கு தராங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டெலிவரி நேற்று வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் நான் இதை சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆஃபர் முடிஞ்சிட்ருக்கு. அதான் மேட்டர். நான் ஒரு லக்கி பர்சன். இது எப்படி யூஸ் பண்ணணும் கூட எனக்கு தெரியல. என்ன பண்ணுறது? எஸ், இனிமேல் கேமரா ஷேக் இல்லாமல் வரும். எப்படி போகிறது? எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். கரெக்ட். ஆக்சுவலாக இதில் ஒரு குட் ஃபீச்சர் என்னென்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோமா இல்லையான்றது இங்கே ஒரு லிக்விட் மாதிரி இருக்குது. அதில் அது நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சா நடுவில் இருக்குது, நம்ம கிராஸாக வச்சா அது ஓரத்தில் போயிடுது. ஐ லைக் இது. ஏன்னா நம்ம சைடாக வச்சு நிறுத்துன்னு இருப்போம்ல, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பார்க்குற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதாங்க நம்ம லோ பட்ஜெட் ட்ரைபேட். கொஞ்சம் வச்சுக்கணும். ஓகே, டைப் பண்ணிடுவோமா?
இந்த இடத்துல தான் கேமரா ஹோல்ட் பண்ணுவோம். இது ஒரு ஹோல்டர். இதை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு கை மாட்டிச்சு. ஓகே, இப்படி தான் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கேமரா ஹோல்ட் பண்ணிடணும் அப்படின்னா அதில் பார்த்தேன். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றது வேறு ஏதாவது நல்ல அன்பாக்சிங் வீடியோ இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க. இது சும்மா ஜாலியாக இது ஒரு வீடியோ. எப்படி அன்பாக்சிங் பண்ணக்கூடாது. பரவாயில்ல, இது எவ்வளோ பஸ் வருது. ஐயா, லாஸ்ட் சைஸ் இவ்வளோ பஸ். கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேனா? இல்லை இன்னொரு சைஸ் இருக்கு போல. வரா இவ்வளோ பெருசு வருது மொத்தமாக. அச்சோ என் கேமரா. ஓகே, தெரியுதா இவ்வளோ பெரிய ஹைட் வருது. பர்ஃபெக்ட். சாரி, இது வேற ஆங்கிள் இருக்கு. அப்படி வச்சு நம்ம டைட் பண்ணிட்டு இது அப்படியே வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அசையாமல் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அந்த இது ரொட்டேட் பண்ணி தான் எடுப்பாங்க, அதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து போர்ட்ரேட் மாடல்லாம் இருந்துச்சு. இவ்வளோ சைஸா. இதுக்கப்புறம் ஒரு சைஸ் வருது. அதுக்கு வந்து இந்த சைடில் ஒரு நாப் மாதிரி இருக்குது. அதை நம்ம ரொட்டேட் பண்ணி கழட்டினோன்னா இது லூஸ் ஆகிடுது. அப்புறம் இது மேலே ஒன்று வருது. ஸோ டோட்டலாக என்னோட ஹைட்டாக வருது. யா யா ஓகே, இதை வந்து நம்ம வந்து இந்த போர்ட்ரேட் சொல்லுவாங்களே அந்த மாடலில் கூட வருது. இப்படி சாச்சிட்டா ஓடிங்க இருக்கும். நான் எல்லாமே லூஸாக அது பண்ணி ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன், அதனால தான் ஓடுது. ஓகே, இன்னும் ஓடுது. என்னடி லூஸாக இருக்குது, திருவிட்டே இருக்குது. ஓகே, ஒரு திருவிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இருக்குது? அப்புறம் இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். இது எப்படியோ கவுப்பாங்க, இதை எப்படியோ கவுப்பாங்களே. எஸ், ஐ எம் ரைட். கண்டுபிடிச்சேன். இதை வந்து இப்படி திருப்பி குக்கிங்க்கெலாம் எடுத்துக்கலாம். யா, குக்கிங் ஷார்ட்ஸ் இப்படி வச்சு குக்கிங் எடுப்பாங்க. ஸ்க்ரூ பண்ணிட்டா இது குக்கிங்க்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் இது வந்து அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ட்ரைபேடை நீங்களே வாங்கிக்கோங்க. இது வந்து வெரி லோ பட்ஜெட் ட்ரைபேட். எனக்கு இது போதும், அதனால் நான் வாங்கியிருக்கேங்க. ஓகே, அடுத்து இது எப்படி கழட்டுறது? ஓகே, நான் இதை அப்புறமா கழட்டி வச்சுக்கிறேன். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும், நம்ம அடுத்து பார்ப்போம். வேறு சார் என் சார் ஒருத்தங்க ஆட்டியை போட்டாங்க. இது வந்து இது மைக் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியல. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் இப்போ இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஹெட்ஃபோன் மைக் தெரியுதா? ஹெட்ஃபோன் மைக் இத்தனை நாள் இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட இத்தனை நாள் ட்ரைபேட் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோட இத்தனை நாள் ட்ரைபேடு. மை ஸ்டடி டேபிள் மேலே வச்சு இது வந்து லைட்டு, இதை வந்து சப்போர்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து பிடிக்கிறது இருக்குது, அதில் வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு இத்தனை நாள் இப்படி தான் எடுத்துட்டு இருக்கேன். இதான் என்னோட லோ பட்ஜெட் ட்ரைபேட். இப்போ வந்து இந்த ட்ரைபேட் வந்துச்சு. இனிமேல் இதில் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, மைக் கனெக்ட் பண்ணிட்டேன். இதான் மைக்கு. எப்படி கேட்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நல்லா தெளிவாக கேட்குதா அப்படின்னு. இதான் மைக்கு. ரூண்டு தான் இருக்குது. போய் கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, இருங்க, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செம்ம டைட்டாக இருக்குது.
இது எல்லாமே வந்து 500 அது அந்த ரேஞ்சில் தான் வந்தது. 465 அதுக்கப்புறம் டேக்ஸ்லாம் போட்டு 500 ரேஞ்சில் வந்தது. இது எல்லாமே வந்து 500. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து 500க்கு இவ்வளோ வந்திருக்கு ஒரு ஆஃபரில் அப்படின்னும் போது அப்படி ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பிரிச்சதுல எனக்கு எதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா ட்ரைபேட் வந்து ஓகே, அந்த விலைக்கு ஓகே ஓகே அப்படி சொல்வேன். ஏன்னா எனக்கு லைட்டாக எல்லாருமே லூஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். எவ்வளோ தான் டைப் பண்ணாலும் திருவினே இருக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒன்று தான். அப்புறம் வந்து மைக் வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா இப்போது இது முடிச்சதுக்கப்புறம் போய் கேட்டு பார்த்தேன். ரொம்ப நான் ஹெட்ஃபோன் மைக்கில் கேட்டதை விட எனக்கு மைக் ரொம்ப லோவாக கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங். லோவாக தான் இருக்குது, ஃபீலிங்லாம் இல்லை, லோவாக தான் இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லோவாக இருக்குது. அதுவே பெட்டர்ன்ற மாதிரி இருக்குது. பட்ஜெட் ஃப்ரீயாக வந்துச்சு, அதனால நீங்கள் மைக் வந்து அதில் கேட்டிங்க. இதில் வந்து எவ்வளோ வந்து சவுண்டு வருதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பேசுனது மைக் இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, மைக்கில் பேசுனது. இது வந்து ஹெட்ஃபோன் மைக். எனக்கு தெரிஞ்சு இதிலே நல்ல வால்யூம் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அது தட்டம் தான்.